பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜேசன் சஞ்சய். சொல்லுங்க ஜேசன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? ஆனா சொல்லணும், ஊர் உலகமே பார்த்துருச்சு. சார் வந்து ஒரு நடிகையோட வீட்டுல இருக்காரு. திருமலை படத்துல விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டண்டாங்கிற மாதிரி ஜென்ஜி டிஎம்கே நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருந்த அன்பானந்தம் அப்படிங்கிறவரு நேற்று கோர்ட்ல சரணடைய வந்திருந்தாரு. அப்போ அவங்களோட விஷயங்கள், அவங்களோட டீம் செஞ்ச விஷயங்கள், ஒரு விஷயம் அவருக்கே இப்ப பேக் ஃபயர் ஆன மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. அப்படி என்ன நடந்தது ஒண்ணு. இன்னொன்னு, செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வரைக்கும் தலைமறைவா இருக்காரு. இன்னைக்கு அவரோட முன்ஜாமீன் மனு அப்படிங்கிறது மதியம் விசாரணைக்கு வருது. அந்த விஷயமாகவும் என்ன அப்டேட் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஏவா வேலு அவர்கள் உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லாம தான் லண்டன்ல இருக்காரா? கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்டட் தகவல் என்ன? இதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் இந்த மாதிரியான விஷயங்களை தொகுத்து ஒரே இடத்துல உங்களுக்கு கொடுக்குற நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் பண்ணிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக். திமுகவுல இப்ப சமீப காலமாகவே ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியா பல இடங்களில் நடத்திட்டு வராங்க. அதுல பல விமர்சனங்களையும் பெற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில ஜென்சி டிஎம்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடத்தும் போது எம்எல்ஏ பல்லவி அவர்களை கிண்டல் செய்யும் விதமாக அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அவங்க வராங்க அப்படின்ற சொல்லலாம் ஒரு கேவலப்படுத்தின மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டது. அவங்களுக்கு அது மிகப்பெரிய கண்டனங்களையும் பல பேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பவர் கட்டா எம்எல்ஏவோட பொறுப்பு என்ன, புரோட்டோகால் என்னன்னு தெரியுமா? மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எம்எல்ஏவோட பொறுப்பு என்ன, புரோட்டோகால் என்ன, வேலை என்னன்றதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு எங்கேயாவது பேனர்ல பேர் போடலனா சண்டை போடணும். என் தொகுதியில எங்கேயாவது பில்டிங் திறந்தாங்கன்னா உறுப்பினர் சண்டை போடுற வார்த்தை அவைக்குள் நிக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த அன்பானந்தம் அப்படிங்கிறவரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்ப கேவலமாக பேசியிருந்ததாக ஒரு கேஸ் அவர் மேல ஃபைல் பண்ணப்பட்டு அதுக்காக கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கே காவல்துறையினர் அவரை கைது செய்யறதுக்கு நள்ளிரவுல போயிருந்தாங்க. அப்ப அவர் வீட்டுல இல்லாத காரணத்தால அவர் வீட்டுல இல்ல, வந்த உடனே அவர் வந்து நாங்க சரணடைய சொல்றோம் அப்படின்லாம் அவங்க பேரண்ட்ஸ் சார்பா சொல்லி அமைச்சிருந்தாலுமே கூட இத்தனை நாட்களாக அவர் தலைமறைவாக தான் இருந்தாரு. பட் அவர் முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்ல மனு எல்லாம் போட்டிருந்தாலும் முந்தா நேத்து அந்த முன்ஜாமீன் மனு அப்படிங்கிறது தள்ளுபடியான காரணத்தினால நேத்து கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு சரணடைய வந்திருந்தாரு. பட் அவர் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவரோட அம்மா அப்பா எல்லாருமே முன்னாடியே கோர்ட்ல வந்திருந்தாங்க. அதுல அவங்க அம்மா வந்து என் பையன் என்ன கொலக்குத்தமா பண்ணிட்டான், அவன் தைரியமா வந்து சரணடைவான், சரணடைத்து தான் வந்துகிட்டு இருக்கான், தான் தலைவனா ஏற்றுக்கொண்ட ஒருத்தரை கேவலமா பேசும்போது அதை எப்படி பார்த்துட்டு என் பையன் சும்மா இருப்பான், தன் தலைவனுக்காக பேசதான் செய்வான், இதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே, அவன் சரணடைவான், கோர்ட்ல அதை பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க அம்மா வெளியே ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருந்த வீடியோ காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. எதுவுமே அவன் யாரும் ஏமாத்தல. அவன் இந்த தமிழ் இனத்துக்காக தான் அவன் வந்து பேசினான், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசினான். அவன் வந்து யாரையும் வந்து புண்படுத்தணும்னு பேச கிடையாது. அவன் ஏற்றுக்கொண்ட தலைவனை வந்து தவறா பேசும் போது அதுக்கு பதிலடி கொடுத்தான். அதுக்கு பதில் சொன்னாலே தவிர யாரையும் புண்படுத்தணும் இல்லை. அதுக்கு அடுத்த கட்டமா அந்த அன்பானந்தம் அப்படிங்கிறவரு கார்ல வராரு சரணடையறதுக்கு. கார்ல வந்து கோர்ட்ல இறங்கும் போது கையில குழந்தைய தூக்கிக்கிட்டே இறங்குறாரு. கூடவே ஒரு மனைவியும் தான் இறங்குறாங்க. இப்ப இதை எப்படி சமூக வலைதளங்கள் எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, சரணடைய வரவரு எதுக்கு கையில குழந்தையோட வரணும்? நீங்க அப்ப பல்லவியை கிண்டல் பண்ண மாதிரி நீங்க அப்ப சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக தான் கையில குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்களா? பக்கத்திலேயே அவங்களோட மனைவி இருக்காங்க, அம்மா அப்பா எல்லாம் பக்கத்துல தானே இருந்தாங்க, அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியதானே. நீங்க ஏன் குழந்தைய தூக்கிட்டு கார்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் குழந்தைய கையிலேயே தூக்கிட்டு வரீங்க? அப்ப நீங்க அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் போட்டு பொழந்து தள்ளிட்டு இருந்தாலும் சில பேர்லாம் அனிருத் அவர்களோட சாங் ஒண்ணு இருக்கு, நேற்று செய்த தவறை நீ மீண்டும் மீண்டும் செய்தால் மேலே உள்ள அவனோ உன்னை வச்சு செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் ஒண்ணு இருக்கும். அந்த சாங்கை போட்டு பயங்கரமா டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். பட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா வெளியே இவங்க அந்த அன்பானந்தத்தை கூட்டிட்டு வரும்போது இவங்க கூட சில வக்கீல்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, திமுகவை சேர்ந்து சில வக்கீல்கள்லாம் வந்திருக்காங்க. பட் அந்த கிருஷ்ணகிரி கோர்ட்ல என்ன ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்னா, காரை வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ள உள்ள யாரையுமே விடல அப்படின்னு சொல்லி போலீஸ் பல கார்களை வெளியே நிறுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க கார்ல தானே வந்தாங்க, இந்த காரை உள்ள விடணும்னு சொல்லி அந்த வக்கீல்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. ஆனா காவல்துறை வந்து இல்ல, நாங்க செக் பண்ணிட்டு தான் உள்ள விடும்போது நீங்க முன்னாடி போன காரை எல்லாம் நீங்க செக் பண்ணல, இப்ப இதை மட்டும் ஏன் செக் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு இன்னும் சில பேர் எல்லாம் வெளியே வந்துட்டு இது என்ன இவருன்னு அவ்வளவு பெரிய கொலை குத்தம் அங்க பண்ணிட்டாரு, எவ்வளவு பேர் பாலியல் குற்றங்கள் கொலை எல்லாம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கான், இவர் ஒரு கருத்து சுதந்திரத்துல ஒரு விஷயத்த பேசினாரு, அது தப்புனா அதை கோர்ட்ல ஃபேஸ் பண்றதுக்கு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவரை எதுக்கு இப்படி ட்ரீட் பண்ணணும்?
காரையே உள்ள விட மாட்டேன்றீங்க, காரை செக் பண்ணி தான் விடணுன்றீங்க, இதெல்லாம் காவல்துறையா இல்ல டிவிகேவின் ஏவல் துறையா அப்படின்னு ஜென்ரலா பொதுப்படையா இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் டயலாக் ஒண்ணு போட்டும் வக்கீல்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் இன்னொருத்தர்லாம் கொஞ்சம் முன்னாடி போய், இப்படி நீங்க ஒருத்தர் அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் 10 பேர் வருவாங்க, அந்த 10 பேரையும் நீங்க கைது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு பின்னாடி 100 1000 பெருகிட்டே போவாங்க, திமுகவை எந்த காலத்திலும் நீங்க அடக்கணும்னா நினைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாரு. சோ இப்ப இந்த விஷயத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத மொத்தமாவே சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி என்னதான்ப்பா பேசினாரு, முதல்வர் பத்தி அசிங்கமா பேசினாருன்னு மட்டும் சொல்ற, என்னதான் பேசினாரு அப்படிங்க. இதை பத்தி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுருந்தேன். இருந்தாலும் இந்த ஒரு ஷார்ட் கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. ஹலோ, யாரு? சஞ்சயா? ஜெய்சன் சஞ்சயா? யார்? ஓ, சிஎம் ஓட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்ணிட்டோம், அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினம்பாக்கத்துல இருப்பாரு. பட்டினம்பாக்கம் போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்களா? அட என்னங்க பண்றது, 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? சரி, ஓகே, பனையூர்ல போய் பாருங்க. ஓ, பனையூர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? என்னங்க பண்றது, எனக்கு புரியல. அம்மாக்கு நீதி வேணுமா? ஓ, கணவனை தேடும் மனைவி. ஓ மை காட், என்ன சஞ்சய் பண்றது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பனை இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நக்கல் நையாண்டியெல்லாம் பண்ண தெரியும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. இப்ப சொல்லுங்க மக்களே, இப்ப இந்த வீடியோவையும் பாத்துட்டீங்க, இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறதையும் நீங்க பாத்துட்டீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, அன்பானந்தம் அவரை கைது செய்தது சரிதான் நினைக்கிறீங்களா? இல்ல இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லப்பா, இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு பில்டப், அப்ப இது வந்து தாவேகா அரசின் காழ்ப்புணர்ச்சி தான், அப்படி அதனாலதான் இவ்வளவு விஷயம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. 2வது டாபிக், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவரோட வீட்டுக்கே போய் அவங்க அப்பா கிட்ட செந்தில் பாலாஜி அவர்களும் அசோக்குமார் அவர்களும், அதாவது செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் அவர்களும் சரணடையணும் அப்படின்னு சொல்லி திருவல்லிக்கேணியை சேர்ந்த காவல்துறை சார்பாக சம்மன் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் நேத்து அவர்கள் ஆஜராக வேண்டிய சூழல், ஆனாலும் ஆஜராகவில்லை அப்படிங்கிற காரணத்தினால இன்னைக்கு அவங்க செந்தில் பாலாஜியின் தரப்புல இருந்து இந்த வழக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என் பேர் எங்கேயுமே இணைக்கப்படல, ஆனாலும் என்னை கைது செய்யறதுக்கு காவல்துறை முனைப்பு காட்டுது, அதனால எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் மனுவை கோர்ட்ல போட்டிருக்காரு. அந்த விசாரணை தான் இன்னைக்கு மதியம் 3:30 மணிக்கு விசாரணைக்கு தொடங்குது. அது குறித்த அப்டேட்ஸ் என்னங்கிறது அடுத்தடுத்த தகவல்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா தெரியப்படுத்துறேன். பட் இப்ப நீங்க நினைக்கலாம், என்னப்பா விஷயம், எதுக்கு இவருக்கு இந்த சம்மன் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்கல்ல. தாவேகா ஆட்சியை கலைக்கிறதுக்காக இவர் பயங்கரமான ஒரு முயற்சிகள்லாம் எடுத்தாரு. அந்த அடிப்படையில ஒரு 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கிட்ட ஒவ்வொரு தலைக்கும் 35 கோடிகளுக்கு மேல பேரம் பேசப்பட்டு அவர்களை விலைக்கு வாங்க இருந்ததாக ஒரு தகவல். பட் இது எங்க பூதாகரமா வெடிக்குது அப்படின்னா, ஊத்தங்கரையை சேர்ந்த டிவிகே எம்எல்ஏ இளையராஜா அப்படிங்கிறவர் வந்து, ஆமா என்கிட்ட இப்படி ஒரு பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில செந்தில் பாலாஜியின் குழுவினர் சேர்ந்த 9 பேரை முதல்ல கைது செய்யறாங்க. அதுல அரும்பாக்கத்தை சேர்ந்த யூடியூபர், அப்புறம் கார்த்திக், ரமேஷ், அப்புறம் நரேஷ் அப்படின்னு சொல்லி சில ஒரு 9 பேர்களை கைது பண்ணி முதற்கட்டமாக விசாரணை மேற்கொள்றாங்க. அதுல திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் தான் வந்து, ஆமா அசோக்குமார் அவர்கள் சொல்லிதான் இதை நாங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததுனாலதான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அசோக்குமார் அவர்களுக்கும் ஒரு சிக்கல்கள் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில தான் இப்போ விசாரணைகள் நிறைய போய்கிட்டே இருந்திருக்கு. பட் இதுல முதற்கட்டமா விசாரணையில அந்த 9 பேர்ல இருந்து ஒரு 6 பேரை மட்டும் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அந்த 6 பேர் கஸ்டடியில எடுக்கலாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த 6 பேர்ல ஒருத்தர் கைதுக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து யாரோ ஒருத்தர்கிட்ட கால் பேசுனதுக்காக ஒரு ரெக்கார்டு ஒன்று ஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்பதான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி ஒரு அகலப்பார்வையில விரியுது. என்ன அப்படின்னா, அப்ப இந்த ஒருவேளை இந்த சிங்கப்பூர்ல பேசினார் இல்லைங்களா ஒரு நபர்கிட்ட, அந்த நபர் தான் இந்த பேரத்துக்கெல்லாம் ஃபண்ட் கொடுக்கறதா இருந்தாரோ, யார் அந்த சிங்கப்பூர் நபர், இவர் எதுக்கு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர்கிட்ட பேசினாரு அப்படிங்கிற கோணத்துல இப்ப விசாரணை முடுக்கி விடப்பட்டிருக்கு. இந்த 10-15 பேரை விலைக்கு பேசுறதுக்கு, பேரம் பேசுறதுக்கான ஒரு டாஸ்க்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, இந்த டாஸ்க்கு மூளையாக செயல்பட்டவர் நரேஷ் தான் அப்படின்னும், அவரு வீட்டுல சமீபத்துல சோதனை செஞ்சப்ப கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் கையில சிக்கினதாகவும், கணக்குல வராத 13 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கையில சிக்கினதாகவும் போலீஸ் தரப்புல இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ இப்ப அதை எல்லாத்தையும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதுலயும் பல தகவல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ரொம்ப நம்பிக்கையா காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எதிர்கட்சி எல்லாம் எப்படி விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி மின்சாரத்துறை சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட போது தானாகவே முன் வந்து பிரஸ் மீட் வச்சு, இது அப்படி எல்லாம் கிடையாது, இதுக்கு இதெல்லாம் தான் காரணம், இந்த மாதிரிலாம் தான் நடந்துச்சுன்னு தானாகவே முன் வந்து விளக்கம் கொடுத்தாரு. ஆனா அது வந்து துறை சார்ந்த ஒரு விஷயம் தான். பட் இன்னைக்கு அவர் மேல தனிப்பட்ட முறையிலேயே குற்றச்சாட்டு வச்சிருக்கும் போது அவர் ஏன் முன்னாடி தானாக முன் வந்து இதுக்கு ஒரு பதிலும் சொல்லாம, இல்ல நீதிமன்றத்துக்கு ஆஜராகி விளக்கம் கொடுக்க சொன்னா
அந்த விசாரணைக்கு கூட வராம விளக்கம் கொடுக்காம ஏன் இப்படி தலைமறைவா இருக்காரு, அப்ப ஒருவேளை குற்றம் உள்ளதுனாலதான் அவர் இந்த மாதிரி தலைமறைவா இருக்காரா அப்படிங்கிற கோணத்துல செந்தில் பாலாஜி எங்கே அப்படின்னு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்க்கட்சியினர். இப்ப நீங்க சொல்லுங்க மக்களே, இவ்வளவு நடந்தது எல்லாத்தையும் நீங்க முழுசா கேட்டிருக்கீங்க. இப்ப இதுல கேட்ட வரைக்கும் செந்தில் பாலாஜி மேலதான் உண்மையிலேயே தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருதான் ஆட்சியை கலைக்க முயற்சி செஞ்சாரா, இல்ல அவர் சொல்ற மாதிரி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, காவல்துறையிலையும் பிளஸ் ஆளும் கட்சியின் சார்பில் தான் இவர் மேல காழ்ப்புணர்ச்சித்தனமாக செய்யறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மூணாவது முக்கியமான மேட்டர், ஏவா வேலு அவர்கள். ஏவா வேலு அவர்கள் மீது சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல ரைடு நடந்துச்சு. அந்த வீட்டுல ரைடு நடந்தப்ப பல டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சது. அதுல முக்கியமா ஒரு விஷயமா என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு ஊர்ல ரோடே போடாம ரோடு போட்டதாக சொல்லி இவர் பணத்தை எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேஸா இருந்துச்சு. அந்த கேஸோட விசாரணை தொடர்ந்துட்டு இருக்கும் போதே அவர் திடீர்னு லண்டன் போயிட்டார். கேட்டா அவரோட உடல்நிலை காரணமாக ட்ரீட்மெண்ட்டுக்காக லண்டன் போயிருக்காரு, 10 நாள்ல வந்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில பார்த்தா 27ஆம் தேதி போயிருந்தாரு. அந்த 10 நாள்னு வச்சா நேற்று 7ஆம் தேதி அவரு சென்னை திரும்பி இருக்கணும். ஆக்சுவலா நேற்று காலையில அவர் பேர்ல டிக்கெட்டும் பதிவா இருந்துச்சு. கணக்குப்படி பார்த்தா நேற்று அவர் சென்னை ரீச் ஆயிருக்கணும். ஆனா திடீர்னு லாஸ்ட் மினிட்ல அந்த டிக்கெட் கேன்சல் செய்யப்பட்டதாகவும் அவரால் வர முடியாம போனதாகவும் தகவல்கள் வருது. இப்படியெல்லாம் நடக்கிறதுனாலதான் உண்மையிலேயே ஏவா வேலு அவர்கள் உடல்நிலை சரியில்லாம தான் லண்டன்ல இருக்காரா, இல்ல வேற எதுவும் காரணங்கள், இல்ல இந்த விசாரணை பிளஸ் இந்த கைதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க தலைமறைவா இருக்காரா அப்படிங்கிற கோணத்துல இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிறப்பு தகவல்களா என்ன வந்திருக்கு அப்படின்னா, இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க இந்த கேஸ் எல்லாம், பட் இதோட முக்கியமான ஒரு விஷயத்துல ஒரு சிக்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த 2026 தேர்தல்ல எப்படியும் திரும்ப டிஎம்கே தான் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த தேர்தல் செலவுக்குன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட எப்பயுமே ஒரு தேர்தல் நிதின்லாம் ஒன்று வாங்குவாங்க. அந்த அடிப்படையில இவர் பொதுப்பணித்துறையில இருந்ததுனால பல பேருக்கு டெண்டர்லாம் இவர் தான் விடுவாரு, டெண்டருக்கான விஷயங்கள்லாம் இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாருங்கிறதுனால பல நிறுவனங்கள் கிட்ட இருந்து ஏற்கனவே கடந்த ஆட்சியில டெண்டருக்கு கொடுத்தவங்களுக்கும் சரி, இந்த ஆட்சியில டெண்டர் வந்துடும் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் சரி, பெரிய பல்க் அமௌண்ட் இவர் வாங்கியிருந்ததாகவும், ஆட்சிக்கு வந்த பிறகு டெண்டர் கொடுத்து அதையெல்லாம் சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படி இருக்க சூழல்ல ஏவா வேலு அவர்கள் எதிர்பாராத விதமாக டிஎம்கே தோத்துட்டதுனால இப்ப அவங்களுக்கு எல்லாம் பணத்தை திருப்பி செட்டில் பண்ணணும் இல்லையா? அப்படி செட்டில் பண்ண சொல்லி அந்த பணம் கொடுத்தவங்க எல்லாம் இவருக்கு கேட்க ஆரம்பிக்கும் போது, ஏவா வேலுவை சேர்ந்த டீம்ல சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களாம் அந்த காசெல்லாம் தலைமைக்கு போயிருச்சு, அதெல்லாம் திரும்ப வராது அப்படிங்கிற மாதிரி துணியில பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பணம் கொடுத்தவங்க எல்லாம் கடுப்பாகி ஏவா வேலு அவர்கள்கிட்ட பயங்கரமான அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அழுத்தத்தை சமாளிக்கிறது எப்படி, இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டைம் வாங்குறது எப்படின்றத யோசிக்கிறதுக்காக தான் இப்போ ஏவா வேலு அவர்கள் லண்டன்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வருது. சோ இப்ப இந்த விஷயத்துல இருந்து நீங்க குறிப்பா ஒரு நோட்டீஸ் பண்ணிருக்கணும் மக்களே, வாங்கின பணம் எல்லாம் தலைமைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள்ல பல கேசஸ்ல எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, பார்ட்டி ஃபண்ட்ல 30% சிஎம் ஃபேமிலிக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்றது இதுலயும் ஒரு வகையில ஊர்ஜிதமாகற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏவா வேலு அவர்கள் எப்ப வந்தாலும் கைதுதான் நினைக்கிறீங்களா, இல்ல அதெல்லாம் ஒரு ஈஸியா தூசி தட்டிட்டு போயிருவாருங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அரசியல் எப்படி எப்படிலாம் பண்றாங்க, எவ்வளவுலாம் கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு அப்படிங்கறத பார்த்து நீங்க நினைச்ச உடனே இப்போ விஜய் ஆட்சி எப்படி போய்கிட்டு இருக்கு, விஜய் ஆட்சியிலும் அந்த ஊழல் தொடருதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிக்கொண்டு அரசின் கஜனாவுல அந்த பணங்கள் நிரப்பப்பட்டு வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்களாகிய நீங்கள் விஜயோட ஆட்சி எப்படி இருக்கு பிளஸ் இவங்களோட இந்த செயல்பாடுகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் கோர்த்து தர நம்ம சேனல்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்க. என்னெல்லாம் பண்றாங்க பாரு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தணும்னா இந்த லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.